வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் Private Limited Companies discussion, all department conference meeting, kingdom countries discussion, world leaders discussion, doctor class discussion, company discussion. Okay, information. Tamil Nadu அலுவலகம் தகவல். சரி, என்ன தகவல் அப்படின்னா, யதார்த்த ரீதியாக கடந்த வருடங்களில் நிறையா அலுவலக பணி, அதனால் நிறையா டேமேஜ். சரி, என்னுடைய மொழி நடை அப்படின்னு ஒரு இயல்பு இருக்குது. அதனால் அந்த மையத்திலேருந்து பேசுகிறப்ப தான் எனக்கு தோதாகும். அதனால் ஒரு டைரெக்டாக நான் சொல்கிறது தெளிவானதான பொறுமை கேட்டுக்குங்க. இப்போது கவர்மெண்ட்டு ஒர்க்கு அப்படின்றப்போ, சரி ஏதோ ஒரு கட்சி ஜெயிக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த கட்சி நிர்வகிச்சுக்குவாங்க. எனக்கு நிறையா டைம் கிடைக்கும், ஸ்பேஸ் கிடைக்கும். அப்படின்றப்போ நான் வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருந்தேன். கடைசியாக நானே எதிர்பார்க்கல. ஆனால் ஆரம்பத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. முதல் முறையாக நான் சென்னைக்கு போகிறப்போ அப்போ தான் ஆக்டர் விஜய் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பித்தது உடனே அவர் ஒவ்வொரு விஷயத்தையுமா தோது பார்த்தாரு. நானும் எவ்வளவோ கட்சிக்காக உழைச்சேன், ஆதரவு எல்லாமே தோது பார்த்தேன். கடைசி நேரத்தில் என்னெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. சரி, அப்படின்றப்போ இதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுன்றது ரொம்ப டேஞ்சர். அப்படின்றப்போ தான் சரி, ஓகே, ஆல்ரெடி நிர்வகித்த ஒரு கட்சி அவங்க ஓரளவு தோது பார்ப்பாங்க, நமக்கு ஓரளவு எல்லாமே சாதகமாக அமையும், நம்ம அளவுக்கு அதிகமாக ஹோம்ஒர்க் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிலாம் நினச்சேன். கடைசியில் ரிசல்ட் ஆனது ஒரு நல்ல ரிசல்ட்டு தான். இந்த ரிசல்ட்டால் நான் ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னா, ஆந்திராவை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாட்டு மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது. அதனால தான் ராஜமௌலி, திருவிக்ரம் சீனிவாஸ் அவங்க எல்லாமே அந்த சித்தர்கள் மூவி, இங்கே இருக்கிறவங்களே சித்தர்களை பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு நீங்கள் அந்த மூவி எடுங்க, பரவாயில்ல, எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல, நாங்கள் டைரக்ட் பண்ணுறோம், எங்களுக்கு மொழியே புரியலனாலும் பரவாயில்ல, அவங்க அவ்வளோ தீவிரமாக இருக்காங்க. அடுத்து கர்நாடகாவிலையும் பயங்கரமான ஆதரவு இருக்குது, கேரளாவிலையும் ஆதரவு இருக்குது. நார்த் இந்தியாவில் லட்சுமி ஸ்டூடியோவில் போய் நான் மூவி புக் பண்ணுறப்போ, லட்சுமி ஸ்டூடியோவோட மூவி பட்ஜெட்டில் அம்பானி யோசிப்பார் இவ்வளோ தொகை கொடுக்கணுமா அப்படின்னு. ஆனால் இதுவே தேவ் ஸ்டூடியோ தமிழ் லாங்குவேஜில் ஒரு மூவிக்கு பட்ஜெட் எவ்வளோனாலும் அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். அப்படின்றப்போ நார்த் இந்தியாவிலுமே தமிழ்நாட்டு மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்குது. அதே மாதிரி தான் நிறையா உலக நாடுகளுமே இருக்குது. ஆனாலுமே யூஎஸ்ஏயில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர் மட்டும் தான் தமிழ்நாட்டு மேலே ஒரு சந்தேகம் இருக்கும். இவங்கெல்லாம் தோதாவாங்களா, இவங்கெல்லாம் படிச்சிருக்காங்களா, இவங்களுக்கு அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, இவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பக்குவம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் அப்படின்றது ஒவ்வொரு நாளோட பொழுதுலேயுமே அவங்க இருக்கும். ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்குமே அவங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கும். ஓகே, சில நேரத்தில் 6 மணி நேரத்துக்கு, சில நேரத்தில் 24 மணி நேரத்துக்கு, மொத்தத்தில் ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் தமிழ்நாட்டு மேலே. ஓகே, ஆனால் முடிஞ்ச தேர்தலோட நிலவரத்தில் ஆக்டர் விஜய் எவ்வளவோ எதிர்ப்பு எல்லாத்தையும் கடந்து கேஷ் அப்படின்னு செலவு செஞ்சால் தான் அரசியல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. ஆனால் அவர் அதையும் தாண்டி ஒரு வெற்றி பெற்றிருக்காரு. அது இல்லாமல் ஆரம்பத்தில் சென்னை ஸ்டூடியோ அப்படின்றப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஆக்டர் அஜித்குமார் அவர் கூட ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நிறையா நிகழ்வுக்கு அப்புறம் பயங்கரமான டேமேஜ். அதனால் கான்ஃபிடென்ட் அப்படின்றது ரொம்பவே எனக்கு ஒரு கொஸ்டினாக தான் இருந்தது. ஆனாலும் என்றைக்கோ விதைச்ச ஒரு விதை இன்றைக்கி பலன் தரும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஓகே, அடுத்து இந்த அலுவலக பணியிலேருந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு சுற்றுலதில் அந்த மொத்த அலுவலக பணி இப்போ நானே நிர்வகிக்கின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. ஓகே, ஆனாலும் நான் எப்படி நிர்வகிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, முதலாவது மன அழுத்தம் இல்லாமல், கோபம் இல்லாமல், பொறுமையாக, நிதானமாக, பக்குவமாக தான் ஒவ்வொன்றையும் தோது பார்க்கணும். ஓகே, அதனால் அவசரப்படாதீங்க. ஓகே,
அடுத்து இந்த சம்பவங்களால் நான் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கேன். எனக்கு ஒரு 3 நாளாவது டைம் தேவைப்படுது. இந்த அதிர்ச்சியிலேருந்து மீள்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ நுட்பமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நிறையா பேர் சொன்ன நிலையில், அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே ஒரு பொறுமையாக, பக்குவமாக அரசாங்க அதிகாரிகள் கூட எல்லாமே ஒரு சரியான பதத்தில், சரியான விதத்தில் எல்லாத்தையும் அமைச்சிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பாராட்டு. ஆனால் நான் நினச்சேன், உழைப்பு இருக்கும், அதுக்கு உண்டான பலன் கிடைக்காது, லாபம் கிடைக்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் சரியான ஒரு நிலையில், சரியான ஒரு பதத்தில் ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாமல், ஒரு கடந்து போக வேண்டிய ஒரு பாதையை நம்ம நிராகரிக்கிறப்போ அதுவே ஒரு எரராக கூட மாறலாம். அதாவது ஒரு கர்மா, ஒரு செயல், அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றப்போ அது முழுமை பெறணும். ஓகே. அப்படின்றப்போ அந்த நிர்வாகவியல் அப்படின்றதும் ஒரு செயல் தான். அந்த செயலானது ஒரு முழுமை பெறணும். ஓகே. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு தடை இல்லாமல் ரொம்பவே ஒரு இலகுவான நிலையில் எல்லாத்தையுமே ஒரு எல்லாத்தையும் அமைச்சிக்கலாம். ஓகே. அதனால் தமிழக வெற்றிக் கழகம் அந்த கட்சி ஜெயிக்க வைத்த அத்தனை நபர்களுக்கும் ஒரு நன்றி, ஒரு பாராட்டு. அடுத்து சில தடுமாற்றம், சில எரர் அப்படின்லாம் இருக்கலாம், அதெல்லாம் சால்வ் பண்ணலாம். ஓகே. அப்படின்னா நிறையா உயிர் சேதம் ஏற்பட்டுருச்சு, நிறையா இஷ்யூ இருக்குது. அது எல்லாத்தையும் சரியான விதத்தில் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணலாம். ஓகே. அதனால் மக்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதனால் உங்களுக்கு தேவையானது எல்லாமே தோதாகும். ஓகே. நம்பிக்கையோட, மனதிடகாத்திரமாக உங்கள் பணியை நீங்கள் தொடருங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. சரி, அடுத்து டிவிகே பார்ட்டி டிஸ்கஷன். சரி, ஒரு தலைவராக நான் சொல்கிறது தெளிவானதுன்னா பொறுமை கேட்டுக்குங்க. அடுத்து நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே. சரி, அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஆட்சி அமைக்கணும். அதுக்கு ஒரு சில நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சொல்லி எல்லாம் ஓரளவுக்கு அமைச்சு, முதலாவது ஆளுநர் தலைமையில் பதவி பிரமாணம் செய்யணும். ஓகே. ஒரு சில நபர் மட்டும்தான் ஏதோ ஒரு நிலையில் எங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அமைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் அப்படி கிடையாது. நீங்கள் கொடுக்க வேண்டிய நன்மையை கொடுங்க, அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. அதனால் நல்ல விஷயம் நல்லதாகவே அமையும். ஓகே. அதனால் பொறுமை, பக்குவம் அப்படின்றது அவசியம். முதலாவது ஆட்சி அமைக்கணும். அடுத்து ஆட்சி அமைச்சது உடனே ஒரு உத்வேகத்தில் அதை செய்யணும், இதை செய்யணும், அவங்க ஆலோசனை, இவங்க ஆலோசனை சொல்லிட்டு தடுமாறுறதுக்கான நிறையா சுச்சுவேஷன் இருக்குது. அப்படின்றப்போ மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ புதுசாக ஆட்சி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஒரு 40 வருஷம் ஆல்ரெடி ஆட்சி செஞ்ச ஒரு நிலப்பகுதி புதுசாக நிர்வகிக்க கிடையாது. ஆல்ரெடி 40 வருஷமாக நிர்வகிச்சிட்ருக்கீங்க. திரும்ப உங்களுக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருந்தால் தான் அந்த ஒரு இலகுவான ஒரு இணக்கம் இருக்கும். ஓகே. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 100 வருஷம் ஆட்சி செஞ்ச ஒரு நிலப்பகுதினா கூட நினச்சிக்கலாம். அப்போ தான் அந்த ஒரு பக்குவம் அப்படின்றது, ஒரு இணக்கம் அப்படின்றது இருக்கும். ஓகே. அடுத்து லாபம் அப்படின்ற ஒரு விஷயத்தில், கேஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தில், பெனிஃபிட் அப்படின்ற ஒரு விஷயத்தில், மற்ற விதமான ஒரு சலுகையில், ஒரு உந்துதலான ஒரு நிலையில் எரர் ஏற்படாத வகையில் ஒரு பக்குவம் அப்படின்றது அவசியம். ஓகே. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, நலத்திட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே. ஆஃபீஸ் அப்படின்றது ஒரு 9 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் நடைபெறும். ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யணும். ஓகே. ரொம்ப ஓவராக வேலை செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த 3 மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு அந்த ஒரு சரியான ஃப்ரீக்குவென்சியில் அடுத்த 5 வருஷத்து வரைக்குமே வேலை செய்யணும். ஓகே. சண்டே ஆனால் லீவு இருக்கும். ஓகே. அடுத்து நலத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியில் தண்ணி நிரப்புறது, ரோடு போடுறது, அப்புறம் வாட்டர் பைப்பு, அப்புறம் இந்த கரண்டு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய நலத்திட்டம் இருக்குது. சில கட்சிகளும் நிறைய நலத்திட்டம் சொல்லியிருப்பாங்க.
அது எது தோதாகுதோ அதெல்லாமே ஒவ்வொன்றா தோது பார்க்கலாம். ஓகே. அது இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு அந்த தேவை இருக்குங்க, இந்த தேவை இருக்குங்க அப்படின்றப்போ ஒவ்வொன்றா லிஸ்ட் எடுத்து ஒவ்வொன்றா அதை சால்வ் பண்ணலாம். ஓகே. இதில் நீங்கள் என்ன புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட ஒரு 500 கோடி பேரோட வாழ்வியலோட பொறுப்பு ஒப்படைக்கப்படுது அப்படின்றப்ப தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. பூமியோட மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா ஒரு 800 கோடி பேர் தான். கரெக்டாக கால்குலேஷன் பண்ணிங்கன்னா ஒரு 700 அந்த 750 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே. ஏன் நீங்கள் ஒரு 1000 வச்சுக்கிட்டா கூட அவ்வளோ ட்ரெஸ் கிடையாது, உலகம் பூரா இருக்குது. ஓகே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 கோடி பேர் தான். ஓகே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில பேர் தான் அவங்களுக்கான தோதான நபராக இருப்பாங்க. அவங்களுக்காக மட்டும் நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா போதும். அதனால் மன அழுத்தம் இருக்கக்கூடாது, அடுத்து தடுமாறக்கூடாது, அடுத்தது குழப்பம் இருக்கக்கூடாது. ஓகே. ஒரு சமநிலையான ஒரு நிலை இருக்கணும். ஓகே.